ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வண்டியில் ரெண்டாவதாக ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்குதுங்க. என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இஷ்யூ வந்திருக்குது. சாஃப்ட்வேர் இஷ்யூவால் என்ன ஒர்க் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் ரீஜன் சுத்தமாகவே வேலை செய்யலை. நம்ம வண்டியில் ஆல்ரெடி ரீஜனில் சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நான் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ சாஃப்ட்வேர் இஷ்யூ வந்ததுனால என்ன வேலை செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளது வண்டியில் ஃபோர்ஸ் ரீஜன்லேருந்து எதுவுமே வேலை செய்யலை. அதனால தான் நமக்கு இப்போ சேலம் போயிட்டுருக்கோம் ஷோரூமுக்கு. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் எரேஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஷோரூம் ரீச் ஆகிட்டோம். நம்ம அந்தாண்ட சர்வீஸ் சென்டரில் போயிட்டு நம்ம பேசுவோம். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், வாங்க ரெடி பண்ணிக்கலான்னு தான் சொன்னாங்க. சாஃப்ட்வேர் மாற்றிக்கலான்னாங்க. மறுபடியும் போய் நம்ம பேசிட்டு சொல்லலாம். இந்த இதில் சாஃப்ட்வேர் மாற்றினதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ரீஜன் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, அந்த கம்ப்ளைண்ட்டும் சேர்ந்து அரெஸ்ட் ஆச்சா, இல்லை இப்போ என்ன கம்ப்ளைண்ட் ஆச்சோ அந்த கம்ப்ளைண்ட் மட்டும் அரெஸ்ட் ஆச்சானுங்கிற டீட்டெயில்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதையும் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவை கொடுக்குற பார்க்குறேன். கம்ப்ளைண்ட்லாம் அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த டூலை யூஸ் பண்ணி பழைய சாஃப்ட்வேரை எரேஸ் பண்ணிட்டு புதுசாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை என்னால் ஃபுல்லாக வீடியோவை எடுக்க முடியல, ஏன்னா கேமரா இருக்குது, அவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சிச்சு. மீதியை நான் என்னங்கிறத நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க, கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் கேட்டேன், பழைய கம்ப்ளைண்ட் என்ன இருந்துச்சோ அதையும் சேர்ந்து அரெஸ்ட் ஆகிடுச்சான்னு கேட்டேன். இல்லைங்க, அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே தான் இருக்குது, அதை நான் வீடியோ எடுத்து மெயிலாக வச்சுருக்குங்க டெக்னிக்கல் டீமுக்கு. அவங்க செக் பண்ணிவிட்டு என்னென்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகிடுச்சுங்க. அதாவது ஃபோர்ஸ் ரீஜனும் பிரேக் பை வயர் ரீஜனும் இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரீஜன் மட்டும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க என்ன டெக்னிக்கல் டீம் வேறு ஏதாவது பண்ண சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு அதை நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஷோரூம்லேயே பார்த்துக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் ஜென்3 பற்றி எங்களுக்கு அவ்வளோக்கு தெரியாது, டெக்னிக்கல் டீம் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டாங்க ஓப்பனாக அவங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஜென்3யில் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.